விவோஸ் நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கு, பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மி மீண்டும் வீட்டுக்குள்ளே வருவாங்களா, இல்லை மனிஷா மித்ராவோட கல்யாணம் நின்று போகுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா அவங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அரவிந்தா ரொம்பவே கோபத்தோடு வராங்க, காஃபியை வச்சுட்டு போகிறாங்க. அப்போ மித்ரா கூப்பிட்றாங்க, என்னம்மா எதுக்காக உங்களுக்கு இந்த கோவம் அப்படின்றாங்க. எனக்கு பிடிக்காததெல்லாம் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னோட பையனா நீ ஒரு அம்மாவை மதித்து என்ன ஏதாவது கேட்டியா, என்னை கேட்காமையே நீ அந்த மனுஷா கூட சேர்ந்துக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது அப்போ மித்ரா சொல்கிறாங்க, என்னம்மா பார்த்தேன், இப்போ என்னோட உயிரையும் நம்ம லக்கியோட உயிரையும் காப்பாற்றினதே மனிஷா தான். அப்படியாப்பட்ட மனிஷாவை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? மனிஷா இப்போ லக்கியை ரொம்பவே நேசிக்கிறா. அப்படியாப்பட்ட ஒரு அம்மாவை நான் லக்கிக்கும் தவற விட விரும்பலை. அதனால நான் மனிஷாவை ஏற்றுக்கிறேம்மா. நான் மனிஷாவை முதல்ல நான் தானே லவ் பண்ணேன். அப்போ அவள் இன்ன வரைக்கும் எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படியாப்பட்டவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அன்றைக்கும் நான் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு லக்ஷ்மி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. அப்படியாப்பட்டவளை நான் எதுக்கு நினைக்கணும்? என்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும், அவளுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது, ஒரு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கல்ல நம்ம லக்கியை எவ்வளோ அரவணைப்போடு அவள் பார்த்துக்கிறா. அப்படியாப்பட்டவளை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதனால் என்னோட முடிவு தாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அரவிந்தா சொல்கிறாங்க, ஒருவேளை லக்ஷ்மி திரும்ப வந்தால் நீ என்ன பண்ணுவ? அவள் எப்படிமா வருவா? அவள் தான் இறந்து போயிட்டால, அவள் எப்படி திரும்ப வருவா அப்படின்னு. ஒரு வேளை நீ வந்தால் என்ன பண்ணுவ அப்படின்றாங்க. அப்படி வந்தால் அந்த மாதிரி ஒரு துரோகியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டா அவள், அப்படியாப்பட்டவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா ரொம்பவே கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரவிந்தா சொல்கிறாங்க, நீ நான் சொல்கிறத ஒரு கொஞ்ச நேரம் கேளு அப்படின்னா. அம்மா ப்ளீஸ், எனக்கு இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல. எனக்கு இப்போ என்னோட மனிஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு இப்போ அதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அவளை பற்றி இந்த வீட்டில் இனிமேல் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக நம்ம மித்ரா கோவமாக அரவிந்தா கிட்ட பேசிட்டு அந்த இடத்துலேருந்து லேப்டாப்பை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இதில் ஜெயதேவை கேட்டுக்கிட்டு வராங்க. அரவிந்தா, நீ எதுக்காக அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் இப்போ ஃபுல்லாகவே மனிஷாவோட நினைவில் தான் இருக்கான். இப்போ போயிட்டு நீ அவன்கிட்ட ஏதாவது பேசுனீன்னா அவன் உன்னை ஏற்றுப்பானா? கண்டிப்பாக அவன் இப்போதைக்கு அவன் மனசு ஃபுல்லாகவே மனிஷா தான் இருக்கான். ஏன்னா மனிஷா அவளை காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம லக்கியும் காப்பாற்றிருக்கான். அதனால் இப்போ அந்த நினைப்போடு தான் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் மனிஷாவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அவளுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கா. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் காது கேட்காது. நீ லக்ஷ்மி இதெல்லாம் பார்த்துப்பா, தான் லக்ஷ்மி நம்ம கூட இருக்கால. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு அவள் ஏதாவது ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் தாலி கட்டுற இதெல்லாம் இன்னும் வரலை, அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நீ அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம மனிஷா இருக்காங்க. இது தெரியாத லக்ஷ்மி ஒரு மாதிரி பதற்றத்தோடு வராங்க. என்ன மேடம், என்ன கூப்பிட்டு அமிச்சிங்க? இந்த மாதிரி நான் தான் ஜுன்னுவோட அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனிஷா கிட்டேயே நம்ம லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனிஷா, நீங்களா ஜுன்னுவோட அம்மா? அப்பா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாவா? அப்பா பேர் எதுக்கு? அப்பா பேர் அதில் மென்ஷனே ஆகலையே, அதனால தான் கேட்குறேன். அப்பா இருக்காங்களா இல்லை வேற ஒரு இதுவா அப்படின்னு கேட்கும்போது உடனே லக்ஷ்மிக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்த ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல. உடனே நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா அப்படியே சேரை திருப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம தேவயானி, சூப்பர் சூப்பர், வாவ், எப்படிலாம் நீ நடிச்சிருக்க, இப்போ தான் எனக்கு தெரியுது நீ தான் அந்த வீட்டுக்குள்ளே சம்யுக்தாவாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை பார்த்ததுமே நம்ம லக்ஷ்மிக்கு தூக்கி வாரி போடுது அந்த இடத்துல. என்ன ஒரு ட்ராமா! நான் தான் சொன்னல ஆண்டி, இவ தான் லக்ஷ்மி தான் நம்ம சம்யுக்தா மாதிரி உள்ளே வந்திருக்கான்ட்டு, நீங்கள் கேட்டிங்களா? ஆமாம் மனிஷா, நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த மனிஷா, ஆனால் நான் கேட்கவே இல்லை. இன்றைக்கி தான் அதை உண்மையாக நேரடியாக பார்க்குறேன். என்ன ட்ராமா போட்டிருக்க லக்ஷ்மி நீனு அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானியும் மனிஷாவும் மாற்றி நம்ம லக்ஷ்மியை
வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை பார்த்ததுமே நம்ம அர்ஜுனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன மனிஷா அப்படின்னு நம்ம ஹலோ சார், உங்களுக்கு இங்கே எந்த டைலாக்குமே கிடையாது. இப்போ லக்ஷ்மிக்குமே இந்த எந்த இடத்துலையும் ஒரு டைலாக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு துள்றீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். என்ன லக்ஷ்மி, நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ இல்லாத ட்ராமாலாம் போட்டீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்னோட கண் பார்வையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எப்படி உனக்கு செக்கு வச்சு பிடிச்சோம் பற்றியா உன்னை அப்படின்னும் போது நம்ம லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல என்ன பேசுறதுனே தெரியாமல் நம்ம லக்ஷ்மி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவயானி அவங்களோட பங்குக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன லக்ஷ்மி, நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாங்கள் விட்டுருவோமா? உன் தங்கச்சியை அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எப்படி திருப்பியும் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, உண்மை என்றைக்குமே ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ லக்ஷ்மி, இப்போ எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உன் பேரை கேட்டாலே இப்போ மித்ரா ரொம்பவே கோவப்படுறாரு. கண்டிப்பாக இப்போ போய் மட்டும் நீ உயிரோட இருக்கிறேன்னு சொன்னேன்னு நினச்சிக்கியேன், அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். அந்த அளவுக்கு கோவமாக இருக்கார். அதுக்கு தான் நீ இருக்கியே. எல்லா விஷயத்தையும் என் பக்கம் அவர் மேலே தப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க. அப்போ இருக்கும்போது அப்படி தான் இருப்பார். அதெல்லாம் ஒரு நாளில் கூட மாற்ற முடியும் கடவுள் நினச்சா. கண்டிப்பாக உன்னோட ஆட்டம் எல்லாமே க்ளோஸ் ஆக தான் போகுது. நீ கண்டிப்பாக மித்ராவோட கையில் தாலி கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. இதை கேட்ட மனிஷா ரொம்பவே கோவப்பட்டு, கண்டிப்பாக மித்ரா கையில் நான் தாலி கட்டிப்பேன். இப்போ எப்படி மித்ரா என்னை லவ் பண்ணுறேன், நான் தான் மனிஷாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வச்சனோ, அதே மாதிரி நான் இப்போ மித்ராவை கையில் தாலியை வாங்கிக்க தான் போகிறேன். அதை உன் கண்ணால் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா நம்ம லக்ஷ்மிக்கிட்டேயே சவால் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பார்க்கலாம் அதையும் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நீ ஆதாரத்தை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக உண்மை என்றைக்குமே ஜெயிக்காமல் போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் மனிஷாவும் நம்ம தேவயானியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ யார் சமிக்தான்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா எல்லாருமே வீட்டுக்கு இந்த பக்கம் புரோகிதரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கான நாட்களை குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிமிதாவுக்கு இதை பார்த்த உடனே பயம் அதிகரிக்குது. இந்த பக்கம் ஜெயதேவி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க என்ன இது, போக போக இதெல்லாம் ரொம்பவே அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கு, என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, பேசாமல் நான் போயிட்டு மித்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஜெயதேவி சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ எதுக்கும் அவசரப்படாத, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக எல்லாமே நடந்துரும் அப்படின்லாம் கிடையாது அரவிந்தா, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி நம்ம ஜானுக்குமே விவேக்குமே அள்ளு இல்லை அந்த இடத்துல. இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இதை நிறுத்த, அக்காவுக்கு இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம், அக்காவுக்கு துரோகம் நடக்குது இந்த இடத்துல, என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல விவேக் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அதான் அண்ணி இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி இருக்காங்கன்னு தைரியத்தில் இருக்காங்க. ஆனால் அங்கே லக்ஷ்மிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஜானு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க. லக்ஷ்மியும் ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. என்ன ஆச்சு ஜானு, எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. அக்கா நீ எங்கக்கா இருக்க அப்படின்றாங்க. நான் இந்த மாதிரி அர்ஜுன் சார் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அக்கா, நீ முதல்ல ஃபஸ்ட்டு இங்கே வாக்கா அப்படின்றாங்க. என்ன ஆச்சு ஜானு? அக்கா இங்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு, புரோகிதரை வர வச்சு வீட்டில் நாள்லாம் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜானு அப்படின்றாங்க. ஆமாக்கா நீ சீக்கிரமாக வாக்கா அப்படின்றாங்க. உடனே நம்ம அர்ஜுன் கேட்குறாங்க, என்ன ஆச்சு லக்ஷ்மி அப்படின்றாங்க. சார் அந்த வீட்டில் அந்த தேவயானியும் இந்த மனிஷாவும் சேர்ந்துட்டு வீட்டில் புரோகிதரை வர வச்சு வீட்டில் கல்யாணத்துக்கான நாட்களை குறிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் மித்ராவும் இறங்கி வராங்க. என்ன புரோகிதர் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம தேவயானி போய் சொல்கிறாங்க, என்ன மித்ரா தெரியாத மாதிரி கேட்குற, உனக்கும் மனிஷாவுக்கும் தான் கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுதான் நீ ஒத்துக்கிட்டல, இதுக்கு மேலே என்ன இருக்குது, அதனால் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது, நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மித்ராவும் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இப்போ மித்ரா பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றின மனிஷாவை நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டாங்க. அதனால அந்த இடத்துல அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி
என்ன லக்ஷ்மி அழுவுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், அந்த வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நீ உண்மையை மித்ரா கிட்ட போய் சொல்லு. இதுக்கு மேலே நீ உங்கள் அத்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையை நீ இழந்துருவ. அதுவும் இல்லாமல் அந்த மனுஷா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக கண்டம் வந்து அவளால் காப்பாற்றவே முடியாது. நீ வந்து மித்ராவை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? உங்கள் அத்தையை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு நீ இப்போ போயிட்டு மித்ராவை அந்த மனுஷாவுக்கு விட்டு கொடுக்குற. இதனால் மித்ராவுக்கு எவ்வளோ பெரிய கண்டம் வரும் தெரியுமா? அந்த புரோகிதர் தான் சொல்கிறாருல்ல, அதனால் நீ தீக்ஷலு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சார், அவகிட்ட என்னோட அத்தையோட வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை எடுக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே இப்போ முடிவு எடுக்க முடியாது. அந்த வீடியோவை எடுக்கிற வழியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு லக்ஷ்மியை பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மனசுக்குள்ள அவங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, அவளோட வாழ்க்கை இந்த மனுஷாவில் கெட்டு போகக்கூடாது, எப்படியாவது நீங்கள் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்காக நம்ம அர்ஜுன் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவயானியை எல்லாரையும் காட்டுறாங்க. அந்த புரோகிதர் பார்த்தீங்கன்னா நாட்களை குறிக்க வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா எல்லாருமே லக்ஷ்மியை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாசலையே. இந்த பக்கம் நம்ம ஜானுக்கு ஒரே பதட்டமாக இருக்கு. அக்கா எங்கக்கா இருக்க, நீ சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம தேவயானி நீ போயிட்டு உன்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. உடனே மனிஷாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம புரோகிதர் அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் 2 வாரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றாங்க. என்ன புரோகிதரை சொல்கிறீங்க, நீங்கள் 2 வாரத்துலையா? இப்போ நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் போயிட்டு 2 வாரம் இருக்கீங்களா? அவ்வளோ நாளில் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்றாங்க. இதை பார்த்த நம்ம அரவிந்தா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டல, அதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டுனா அமைதியாக நின்றுட்டு இருக்கோம். இன்னும் 2 வாரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல என்ன ஆயிடுது? நீ வந்து அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறிய? இது என்ன உனக்கு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு இது சாதாரண விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா? 1000 காலத்து பயிர் கல்யாணம்னா அதை நீ பொறுமையாக தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கெல்லாம் நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா வந்து நம்ம தேவயானி கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்போ தான் நம்ம அரவிந்தாவுக்கு மூச்சே விட முடியுது. அப்போ ஜெயதேவி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 2 வாரன்றது லக்ஷ்மிக்கு பெரிய விஷயந்தான், அதுக்குள்ளே லக்ஷ்மி ஏதாவது ஒன்று பண்ணிடுவா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தேவயானி இதை விடுறதா இல்லை. புரோகிதரை நல்லா பாருங்கள், இன்னும் நல்ல நாள் இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இதில் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், 2 வாரம்லாம் நல்லா பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி அந்த புரோகிதரை ரொம்பவே வலுக்கட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. புரோகிதரே, கல்யாணத்தில் நான் 7 நாள்லாம் பண்ண போகிறது கிடையாது, சீக்கிரமாக முடிக்கணும், ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பெருசாலாம் பண்ண போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பண்ண போகிறது. அதனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயதேவ் வந்து நம்ம தேவயானை பிடிச்சி திட்டுறாங்க. நீ என்ன விளையாட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்க, ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. இப்போ மனிஷாவுமே மித்ராவுமே 2 பேருமே மனப்பூர்வமாக சம்மதிச்சு தான் இது பண்ணுறாங்க. அதில் என்ன உங்களுக்கு ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஜெயதேவ் வார்த்தைக்கு ஒரு இது கூட ஒரு மரியாதையே கிடையாத அளவுக்கு நம்ம தேவயானி அலட்சியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம புரோகிதர் சொல்கிறாங்க, அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே அந்த இடத்துல கொடுக்குறாரு. மேடம், நீங்கள் 15 நாள் ஆகும், எதுக்காக நான் வந்து தள்ளி போட்டு சொன்னேன்னா நீங்கள் பத்திரிக்கை அடிக்கிற வேலைலாம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதனால் நீங்கள் நாளைக்கே நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க புரோகிதர்? ஆமாம்மா, நான் அதுக்காக தான் நான் இத்தனை நாள் தள்ளி சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அவசரமாக பண்ணுறேன் அப்படின்னும் போது நாளைக்கே நீங்கள் நல்ல நாள் தான், அப்போவே நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு பண்ணிடுறாங்க. இதை கேட்டால் அரவிந்தாவுக்கும் ஜெயதேவுக்கும் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தேவயானி சொல்கிறாங்க, சரி சரி நீங்கள் வந்து திருமண ஓலையை வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல திருமண ஓலையை படிக்கிறாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க. இந்த பக்கம் எப்படியோ நம்ம மித்ராவும் நம்ம மனிஷாவும் 2 பேரும் லவ் பண்ணதுக்கு ஒரு அடையாளமாக இப்போ நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் சரிவா கல்யாணத்துக்கான வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரவிந்தாவுக்கு ஒரு மாதிரி இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மியை ஒரே அழறாங்க. ஒரு பக்கம் நம்ம அரவிந்தாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் யாராலையுமே எந்த
எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தேவயானியும் மனிஷாவும் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நாளைக்கான இதில் எப்படி கல்யாணத்தை நிறுத்த போகிறோம், ஒரு நாள் தான் டைம் இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் எல்லாருமே திக்குமுக்காடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணனால அந்த குருஜி பார்த்தீங்கன்னா குறித்து கொடுத்துட்றாரு. நீங்கள் இன்னும் நாளைக்கே வந்து கல்யாணம் வச்சுக்கலாம், நீங்கள் என்னமோ 15 நாளுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வைக்க போகிறீங்க, அதனால தான் வந்து பத்திரிக்கைலாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுத்தேன், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போவே நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கான நாள் வந்து நல்லா தான் இருக்குது, அதனால நாளைக்கே நீ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கல்யாண ஓலையை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கல்யாண ஓலையை படிக்கும் போது நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல அப்படியே அவங்க கண்ணீரோடு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்து அரவிந்தா என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தேவயானி எதுவுமே காது கொடுத்து கேட்குறதா இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ மித்ராவும் நம்ம மனிஷாவும் லவ் பண்ணதுக்கு இப்போ வந்து கடவுள் வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம மித்ராவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம லக்கிக்காக எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிஷாவை பார்த்ததுமே தேவயானி சொல்கிறாங்க, இந்த பக்கம் பாரு மனிஷா, ஷாம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஷாம் நீங்கள் நினச்ச மாதிரியே இப்போ மித்ராவுக்கும் மனிஷாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு நடக்கிற கல்யாணத்தை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மனிஷா வந்து நம்ம சம்யுக்தாவாக இருக்கிற லக்ஷ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல அவங்கள குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரவிந்தாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுகிட்டு அந்த இடத்துல சமாதானப்படுத்த முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அரவிந்தா அந்த இடத்துல கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் சம்யுக்தா எங்கே போனான்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நாங்கள் லக்கிக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம், ஏன்னா லஞ்சை காலைல விட்டு போயிட்டால, அதனால அங்கே போயிருந்தோம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, அந்த இடத்துல நாங்கள் ஜுன்னோட அம்மாவை பார்த்தோம். அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து நம்ம பிரின்சிபல் கேட்குறாங்க. அந்த இடத்துல வாயே திறக்காமல் நின்றுட்டுருக்கா அந்த அர்ஜுனை கூட்டிகிட்டு வந்து. அப்பா யாருன்னே தெரியாமல் அந்த ஒரு பிள்ளை இருக்குது, அதுவும் இல்லாமல் பெத்த பிள்ளைக்கு ஒரு அப்பா பேரை சொல்லி கொடுக்கல, ஆனால் பேருக்கு பின்னாடியே அந்த அர்ஜுனோட பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்ஷ்மி அந்த இடத்துல தரகரவாக பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம அரவிந்தா வாய்க்கு வந்தபடிலாம் யாரையுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தேவயானே புடின்னு பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானுமும் கோவப்படுறாங்க. நீங்கள் எதுக்கு 2 பேருமே கோவப்படுறீங்க, அப்படி உங்களுக்கு அந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம தேவயானே அந்த இடத்துல அவங்கள ரொம்பவே காயப்படுத்தி பேசுகிறாங்களா. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மிக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. விவேக் ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்காக இப்படிலாம் மற்றவங்கள பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தையோட வாழ்க்கையை இப்படிலாம் வந்து கொச்சப்படுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானை பிடிச்சி திட்டுறாங்க நம்ம விவேக். உடனே அரவிந்தாவோ, நீயும் ஒரு பொம்பளை தானே, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மித்ராவுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி தாங்க அலங்கரிக்கிறாங்க. உடனே மித்ராவும் நம்ம லக்ஷ்மி நினச்சிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு அந்த பேரை கேட்டோன்னுமே, என்ன மித்ரா, நான் வந்து லக்ஷ்மி கிடையாது, நான் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி நம்ம மித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க லக்ஷ்மியை பற்றி. ஆனால் நம்ம மித்ரா வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவளை நினச்சி நான் வந்து எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பக்கம் விவேக் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அண்ணி மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மித்ரா அதை மாறத்தா இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தா நம்ம லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரவிந்தா நம்ம லக்ஷ்மி கிட்ட போயிட்டு மடிப்பிச்சை கேட்குறாங்க. எப்படியாவது உண்மையை பேசி நீ உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரவிந்தா அதுக்கு எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து எப்படியாவது நான் வந்து இந்த மனிஷா கிட்ட இருக்கிற வீடியோவை வாங்குற வரைக்கும் யார்கிட்டயும் நான் தான் லக்ஷ்மின்றதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக பேசுகிறாங்க. உடனே நம்ம அரவிந்தாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அக்னி குண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தட்சணையை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதிங்க, எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இந்த இடத்துலையே இருக்க மாட்டேன், நீங்கள் லக்ஷ்மி அந்த அக்னிகுண்டத்தில் எரியத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவையும் நம்ம தேவியானையும் தான் பார்க்குறாங்க. ஆண்டி, நான் எப்படி கல்யாணம் இதில் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருக்க, ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனிஷா சொல்கிறாங்க. இல்லை,
எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணேன். ஆனால் இந்த கல்யாணத்தை யார் நினச்சாலும் நிறுத்த முடியாது, அது நீ நினச்சா மட்டும்தான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆண்டி, நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்தோடனே இந்த அரவிந்தாவை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடணும், ஆதாரத்தை கொடுத்து. அதுதான் என்னோட பிளானு. அதுக்கப்புறம் நான் வந்து மித்ரா கூட வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அந்த சொத்தை வச்சுன்னு சந்தோஷமாக இருந்துக்கங்க அப்படின்றாங்க. அப்போ லக்கி அப்படின்றாங்க. லக்கியா? அவளை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இந்த சொத்தே உனக்கு கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு, அப்புறம் லக்கியை பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம தேவயானிக்கிட்ட நம்ம மனிஷா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி ஜுன்னுவியன் தான் காட்டுறாங்க. 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன லக்கி, உனக்கு பிடிச்சிதான் இந்த கல்யாணம் நடக்க, எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால வந்து இந்த மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தாத்தா பாட்டிக்கு இது பிடிக்கவே இல்லை லக்கி, எப்படி இதை வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல, வேறு என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக தானே இருக்கணும், இந்த மனிஷாவை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக இருக்காங்க விவேக், ஜானு, நம்ம அரவிந்தா எல்லாமே. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.